அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் மந்திரங்கள் சொல்லி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன் எல்லா மனிதர்களும் மந்திரங்கள் சொல்லி வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆனால் சொல்லி ஒன்னாகலையா விடு அப்படின்னு சொல்லி தோல்வியும் கண்டிருக்காங்க. அப்ப ரொம்ப ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி ஜோதிட ஆர்வத்தில் நான் குடித்து வைத்த ஒரு ரகசியம். எல்லா மக்களும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் எந்த லக்கணத்தில் என்ன மந்திரம் சொன்னா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆனால் கிடைக்கும், 100% கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்தவரை யாராவது ஒருத்தர் கொடுத்து நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். என்னை நாடி வரணும், என்னட்ட என்ன சொல்றேன்னா அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்தவரை நானே யாருக்கும் அடிமையாக இல்லை. என்கிட்ட எப்படி அடிமையாக இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படலாம் மாட்டேன். என்னை பொறுத்தவரை என்னிடம் காரியம் நடக்க வேண்டுமா, நான் சொல்றதை கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்லுகின்ற செலவை செய்யுங்க, அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனளிக்கும். நான் சிட்டை போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த பழைய நோட்டை என்ன சொன்னான்னா, ஒரு ஜோதிடம் படிச்ச புதுசுல ஆர்வத்தில் எழுதி வைத்த ஒரு ரகசியம் இன்னைக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது. அப்ப அதுல என்ன சொன்னான்னா, எப்ப இந்த மண் தத்துவம் எப்ப ஓடிக்கிட்டு இருக்கும். மண் தத்துவம் என்பது என்னது? மண் பூதம். ரிஷபம் கன்னி மகர லக்கணம் போடும் போது நீங்கள் காரிய சித்தி மந்திரம் சொன்னால் உடனே பழிச்சிடும். அந்த காரிய சித்தி மந்திரம் நான் குறித்து வைத்த மந்திரத்தை உங்களுக்கு ஒன்று சொல்றேன். மண் தத்துவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகர லக்கணம் போடும் போது இதை நீங்க பார்க்க தெரியணும். லக்கணங்கள் ஓடுவதை பஞ்சாங்கங்களில் பின்னாடியே இருக்கிறது. அந்த சூரிய உதயத்தை அனுசரித்து அந்த லக்கணங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்ப மண் தத்துவம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்கணமோ கன்னி லக்கணமோ மகர லக்கணமோ ஓடும்போது காரிய சித்தி மந்திரத்தை சொல்லலாம். அதற்கு உங் சிவய நம, சாதாரண துணை எழுத்தெல்லாம் வேண்டாம், உங் சிவயனமை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் நினைத்த காரியம் நடத்திவிடும். ஏன்னா 1-2 தான் சில விஷயங்களுக்கு சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. எல்லாமே நிறைய இருக்கு. ஏன்னா 5 பூதத்துக்கும் சொல்லணும். அதற்கு அடுத்து மண்ணுக்கு ரிஷபம் கன்னி மகர லக்கணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது காரிய சித்தி மந்திரம் ஆகிய உங் சிவய நம அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% கண்டிப்பாக என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய காரியம் நடக்கும். 2வது, எதிரிகள் தொந்தரவு எதிரிகள் எடுபட்டு போவதற்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இதே ரிஷப லக்கணம் கன்னி லக்கணம் மகர லக்கணங்கள் ஓடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் இது ஓடும்போது சிவய பேதனம் அப்படின்னு சொல்லி சிவய பேதனம் என்று சொல்லி 108 முறை சொன்னீர்கள் என்று சொன்னார் கண்டிப்பாக சத்துருக்கள் நாசம், மண்ணுக்குள்ள போயிருவாங்க. அப்ப ஒவ்வொரு பூதத்துக்கு 2 சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் பணம் வருவதற்கு என்ன இதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக சொல்லிவிடலாம். இப்ப மண்பூதத்திற்கு உண்டான அந்த லக்கணங்கள் சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு 2 மந்திரங்கள் சொல்லப்பட்டு விட்டது. குறிச்சுக்கிடுங்க. அதற்கு அடுத்து நீர் தத்துவம் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மேன லக்கணங்கள் ஓடும் போது என்ன சொன்னால் கண்டிப்பாக காமதேனு என்று சொல்லக்கூடிய
அந்த சக்தி நமக்கு உதவி செய்யணும். காமதேனு கேட்டதை கொடுக்கும், கற்பக விருட்சம் நினைத்ததை கொடுக்கும் அப்படின்னு இருக்கான். அப்ப ஜலபூதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது கங், கங்குன்னா சாதாரண காணா, இங்கன்னா கங் கங், ஊங் ஊவன்னா இங்கன்னா, தங் தானா இங்கன்னா, நசி நசி வெறும் நசி ஒரே நசி, தேங் தேங்குனா தேயன்னா, தேயன்னா சாதாரண தேனா, துணை எழுத்து போடாதீங்க, தேங். அப்ப கங் கங் ஊங் தங் நசி தேங். இந்த மந்திரத்தை சொன்னால் காமதேனு உதவி செய்யும். காமதேனு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த காமதேனு உங்களுக்கு உதவி செய்யும். அதற்குண்டான மந்திரம் கங் கங் ஊங் தங் நசி தேங். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிடுங்க, வந்துடும். இதை நீங்கள் செய்யுங்கள். இப்ப என்ன சொன்னா காமதேனு உதவி செய்யும் அப்படின்னா, காமதேனு என்பது என்ன சொன்னா பசு. அப்ப பசு என்று சொன்னால் நினைத்ததை கொடுக்கக்கூடிய சக்தி காமதேனுக்கு உண்டு. இதை பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து ரொம்ப என்ன சொன்னா எழுத்துக்கள் சொல்ல வேண்டியதற்கு வேண்டாம், இதுக்கு ஒண்ணு போதும். ஜலபூதம் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் ஓடும் போது கங் கங் ஊங் தங் நசி தேங் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் காமதேனு உதவி செய்யும். அப்ப மண்பூதத்திற்கு சொல்லியாச்சு, ஜலபூதத்திற்கு சொல்லியாச்சு. நெருப்பு பூதத்திற்கு சொல்லும் போதுதான் எங்கே இருந்து பணம் வரும், இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப நெருப்பு பூதம் என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுர் லக்கணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அழகா நல்லா குறிச்சுக்கிடுங்க. 2 மந்திரம் சொல்றேன். சர்வ சர நம சிவாய, சர்வ சர நம சிவாய அப்படி என்று சொல்ல செல்வம் மிகுதியாகும். செல்வம் மிகுதியாக, ஆனா இந்த லக்கணங்கள்ல தான் சொல்லணும், நெருப்பு லக்கணங்கள்ல தான் சொல்லணும். அதற்கு எடுத்து என்ன சொல்றான்னா இன்னொரு மந்திரம், கேட்டதெல்லாம் கிடைக்கணும். அப்ப மேசம் சிம்மம் தனுசு லக்கணங்களில் இந்த மந்திரத்தை சொன்னால் சிரியும் சிரியும் சிவ சிவ ஓம், சிரியும் சிரியும் சிவ சிவ ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுர் லக்கணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது சொன்னால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். சர்வசர நமச்சிவாய என்று 108 முறை மந்திரம் சொன்னால் செல்வம் மிகுதியாக சேரும். கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கும் செல்வம் மிகுதியாக சேர்வதற்கும் மந்திரம் சொல்லியாச்சு. ரொம்ப சிரமமெல்லாம் படாதீங்க, நிதானமா படிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். அப்ப இதெல்லாம் ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயங்கள். பரிச்சித்து பாருங்கள். நிறைய இருக்குது, நிறைய சொல்ல முடியாது, கொடுக்க சொல்லதை கொடுத்தாச்சு. அதற்கடுத்து வாயு தத்துவம். அப்ப வாயு தத்துவம் அப்படின்னு சொல்லி வருவது மிதுனம், மிதுனம் கன்னி, மிதுனம் துலாம் கும்பம். இந்த லக்கணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது, இந்த லக்கணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாயு தத்துவம் ஓடிக்கொண்டிருக்கும் போது 2 மந்திரம் சொல்றேன். வசியத்துக்கு ஒரு மந்திரம் எல்லா மனிதனுக்குமே வேணும். வசியம்னா தொழில் வசியம், பணவசியம், மக்கள் வசியம், ராஜவசியம், எல்லாத்துக்குமே வசியத்துக்கு வேணும் இல்லையா? அப்ப வாயு தத்துவம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பலக்கணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓம் கிளியும் யா யா ந ம சி 4 எழுத்து தான். ஓம் கிளியும் யா ந ம சி, அவ்வளவுதான். இது வசியத்திற்குண்டான அற்புதமான மந்திரம். அதே சமயத்துல
உங்களுக்கு என்ன செய்யணும்னா லட்சுமி வசியம் ஆகணும். மகாலட்சுமி வசியத்திற்கு என்ன சொல்றான்னா நீங்கள் மிதனம், துலாம், கும்ப லக்கணங்கள் ஓடும் போது என்ன செய்யணும்னா கிளியும் சிவய நம, கிளியும் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். அப்ப லட்சுமி வசியம் என்பது எல்லா மக்களுக்கும் என்ன சொல்லலாம்னா முக்கியமானது. அப்ப 2 மந்திரம் சொல்லியாச்சு. வாயு தத்துவம் என்று சொல்லக்கூடிய துலாம் மிதனம் கும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓம் கிளியும் ய ந மசி, இது வசியம். கிளியும் சிவயனமை என்று சொல்லக்கூடிய மந்திரம் லட்சுமி வசியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப மண்ணு சொல்லியாச்சு, ஜலம் சொல்லியாச்சு, நெருப்பு சொல்லியாச்சு, காற்று சொல்லியாச்சு. ஆகாய பூதம் நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா எல்லாருக்கும்? ஆகாய பூதம் என்பது கும்பலக்கணம்தான். கும்பலக்கணம்தான் ஆகாய பூதம். ஆகாய தத்துவத்திற்கு கும்பலக்கணம் தான். அப்ப அந்த கும்பலக்கணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இரியங் இரியங் ஈனா ரீனா யானா இங்கனா இரியங் ஞவு ஞானா ஊனா நம சிவாய. இரியங் ஞவு நம சிவாயனா ஆள் அழைப்புகள் வரும். ஆள் அழைப்புகள் வரும். ஆள் அழைப்பு என்ன சார்? நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆகாய தத்துவம் என்பது அழைப்பு மூலமாக நமக்கு என்ன சொன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இரியங் ஞவு ஓ, இரியங் ஞவு ஓ தான். இரியங் ஞவு ஓ, இரியங் ஞவு ஓ நம சிவாய. துணை எழுத்தெல்லாம் வேண்டாம். நம ந ம சி வா ய 4 எழுத்து வரும். அப்ப 5 எழுத்து வரும். ந ம சி வா ய. அப்ப இரியங் ஞவு, ஞவுன்னா புரியுதா? ஞவு ஞவு அப்படின்னா ஞவு ஞா 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 ஞவு ஓ ஓ ஓ நம சிவாய. இரியங் ஞவு ஓ நம சிவாய. இதற்கு ஆள் அழைப்பு வரும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா சக்தியை காணணும். அந்த எழுத்து பென்சில்ட்டு எழுது இருந்ததுனால அன்னைக்கு ஒரு காலத்துல அது பென்சில்ட்டு கருப்பு பென்சில்ட்டு எழுதி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் இருட்டில் வேற இதுக்கு வெள்ளை எழுத்துக்கு கண்ணாடியா தெரியல. அதனால யாரும் தவறாக நினைச்சுக்கிடாதீங்க. சில பேர் நினைச்சா புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன், என்னத்தை பார்த்து படிச்சு தான் ஆகணும். உனக்கு மக்களுக்கு வேணும்னா என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப ஆகாய தத்துவம் என்று சொல்லக்கூடிய கும்பலக்கணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஐயும் கிளியும் செவ்வும், ஐயும் கிளியும் செவ்வும், ஐயும் கிளியும் செவ்வும், ஐயும் கிளியும் செவ்வும் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொன்னீர்கள் என்று சொன்னால் காணலாம் சக்தியை. காணலாம் சக்தியை. நிறைய இருக்குது. கடவுளுடைய புண்ணியத்துல நிறைய எழுதி வச்சிருக்கேன். அடுத்த சந்ததிகளுக்கு இதற்கு பயன்படும் என்று சொல்லக்கூடியது. எல்லா மந்திரங்களும் உங்களுக்கு நெட்டில் நீங்க தட்டு பார்த்தாலா கிடைக்கணும். எந்த இதுல சொல்லணும் அப்படிங்கிறதான பிரச்சனை. எந்த இதுல சொல்லணும், எதுல சொன்னா அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அப்ப என்ன சொல்றான்னா மந்திரம் என்பது போல்ட் மாதிரி, காலம் என்பது நட்டு மாதிரி. அந்த நட்டை போட்டு திருக்கும் போது திண்டாட்டப்படக்கூடாது. அப்படியே ஃபிட்டிங்ஸ் ஈஸி ஆகணும். அப்ப அதுதான் மந்திரம் என்பது போல்ட் மாதிரி. அதை சொல்லுகின்ற காலம் நட்டு மாதிரி. சக்குன்னு சேர்ந்து என்ன சொன்னா பிரைட்னஸ் கட்டில் ஆடாமல் இருப்பதற்கு நட்டு. எல்லாத்துக்கும் என்ன சொன்னா கதவில் விடுகின்ற ஓட்டை, கதவுல திறக்கிறதுக்கு உண்டான கூட்டில் இருக்கின்ற ஓட்டை நட்டு. அதில் திறக்கக்கூடியது என்ன சொல்றான்னா சாவி போல்ட்டு. இது ரெண்டும் கரெக்டா ஃபிட் ஆச்சுன்னா கடக்குன்னு திறக்கும். அதே மாதிரி நான் சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன சொன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான
கஸ்டமர்களுக்கு, சப்ஸ்கிரைபர்களுக்கு பயன்படும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.